சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். லிஃப்கோ நிறுவனம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த 3 பார்ட் சீரீஸ் 3 பகுதிகளாக ஆழ்வார்கள் கண்ட ராமன் என்று ஸ்ரீ ராமபிரானை ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதில் இன்றைய தினம் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை ஆழ்வார்களின் கண்ணோட்டத்தில் பார்த்து நாம் பூர்த்தி பண்ண உள்ளோம். ஏற்கனவே 2 பகுதியில் கொள்ளையரக்கி சம்பவம் வரைக்கும் பார்த்துட்டோம். சூர்பனகை அங்கபங்கம். அதுக்கப்புறம் அந்த கொள்ளையரக்கி செய்த வேலை தான் ராவணன் மாரீச்சனை மாயமான அனுப்பினான். அதுக்கப்புறம் சீதையை அபகரித்து செல்கிறான். இலங்கையில் அசோகவனத்திலே சிறை வைத்தான். இப்போது சீதையை தேடி ராமலக்ஷ்மணர்கள் வருகிறார்கள். அப்போதுதான் ரிஷ்யமூக்க மலையிலே ஹனுமானை சந்திக்கிறார்கள். ஹனுமான் அவர்களை சுக்ரீவனிடம் அழைத்து சென்று சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஹனுமான் தான் நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ சுக்ரீவன் ராமன் அவர்களுக்கிடையே ஒரு உடன்படிக்கை ஒன்று, இருவரும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, இப்போ முதல்ல ராமன் வாலிய வதம் பண்ணி அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தை சுக்ரீவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதை ராமன் பண்ணி கொடுத்தா அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தில் 70 வெள்ளம் வானர சேனை இருக்குது. அந்த சேனைக்கெல்லாம் சுக்ரீவன் தலைவன் ஆயிடுவான். இப்போ ராமனுக்கு கைமாறாக இந்த 70 வெள்ளம் வானர சேனையை கொண்டு சீத்தை எங்கே இருக்காங்கிறத சுக்ரீவன் தேடித்தரணும். அப்போ வாலிய வதம் பண்ணி ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ராமன் மீட்டு கொடுக்கணும். மீட்டு கொடுத்தா வானரர்களை கொண்டு சீத்தையை சுக்ரீவன் தேடி தருவான். இந்த உடன்படிக்கை மேற்கொண்டா. ராமன் வாலிய வதம் பண்ணுறேன்ட்டான். ஆனால் இந்த சுக்ரீவனுக்கு இன்னும் ராமன் மேலே சந்தேகம். இவரால் வாலியை கொல்ல முடியுமோ முடியாதோ, வாலி பெரிய பலசாலியாச்சே அப்படின்லாம் யோசிச்சானான். ராமன் கேட்டான், சுக்ரீவா நீ சொல்லு, நான் என்ன பண்ணால் என்னை பலசாலின்னு நம்புவேன்னு கேட்டான். அப்போது சுக்ரீவன் ராமன்கிட்ட சொல்கிறான், ஒரு வரிசையாக ஒரு 7 பெரிய மராமரங்களை காட்டினான். சால மரங்கள்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவா, ஆழ்வார்கள் தமிழில் மராமரங்கள்னு பாடியிருக்கா. 7 மராமரங்களை காமிச்சான். காமிச்சு சுக்ரீவன் சொன்னான், வானளவு உயர்ந்து மிகவும் அகலமாக 7 மரங்கள் இருக்குது பார்த்தியா. வாலி எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மட்டும் ஒரு பானம் போட்டான்னா மரத்தில் சும்மா தொலைத்து நிற்பதெல்லாம் இல்லை, மரத்தையே பிளந்து கொண்டு போகும். அதனால ராமா, நீ ஒரு பானம் போட்டு, இந்த 7 மரம் இருக்குது, இதில் ஒரு மரத்தை மட்டும் நீ பானம் போட்டு பிளந்து காட்டினால் நீ வீரன், வலிமையானவன், வாலியை கொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவன்னு நான் நம்புறேன்னா, இல்லைன்னா பெருமாளையே நம்ப மாட்டேன்ட்டான். ராமன் இவனுக்காக நான் வாலியை வதம் பண்ணுறேன், நீ அதுக்கு காரியம் பண்ணுன்னா நம்ப மாட்டேங்கிறான். அதனால சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த ராமன் என்ன பண்ணான்னா, திருச்சந்த விருத்தத்தில் 81ஆம் பாசுரம் திருமழிசை பிரான் பாடுகிறார். கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ வந்து ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்து வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ. என்ன பண்ணா, இந்த உடைந்த வாலி தந்தனுக்கு, தந்தன்னா தம்பி, இந்த வாலியின் தம்பியான சுக்ரீவனுக்கு உதவ வந்து ராமனாய், அவனுக்கு உதவி செய்யத்தான் இவன் ராமனா வந்திருக்கான். ஆனால் அப்பவும் அவனுக்கு நம்பிக்கை வரல. சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த மிடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்து ஒரே பானம் போட்டான் ராமன். சுக்ரீவன் என்ன சொன்னா, வாலியின் பானம் மரத்தில் சும்மா சொருகியெல்லாம் நிற்காது, மரத்தையே தொலைக்கொன்னான். ராமன் போட்ட பானம் மிடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்து மராமரம் 7 எய்து ஒரே பானம் வரிசையாக 7 மரங்களையும் துளைத்து கொண்டு பூமி கடியில பாதாளம் வரை போய் மீண்டும் எழுந்து ராமனுடைய அம்பரா துணியிலேயே உட்கார்ந்ததான். அப்படி ஒரே பானத்தால் 7 மரங்களை பிளந்து காட்டினான் ராமபிரான். அப்பதான் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துதான். ஆஹா ராமா, ஒத்துக்கொள்கிறேன், உன்னை போல் ஒரு வீரன் கிடையாது எல்லாம் அப்புறம் சொன்னானோ. அது திருமழிசை பிரான் அடுத்த வரி பாடுறார் பாருங்க. மிடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்து வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ. இப்படி திரேதா யுகத்தில் பகவானை நம்பாமல் இருந்தான் சுக்ரீவன். அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக 7 மரங்களை ஒரே பானத்தால் பிளந்தான் ராமபிரான். அதே போலத்தான் கலியுகத்தில் நாமளும் பகவானை நம்ப மாட்டேங்கிறோம். அன்னைக்கு சுக்ரீவன் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தானோ, கலியுகத்தில் நாம் பலரும் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம். அப்போ பகவான் பார்த்தான், கலியுகத்தில் இப்படி பல சுக்ரீவர்கள் நம்மளை நம்பாமையே இருக்காளே, இவாளை நம்ப வைக்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். திரேதாயுகத்தில் ஒரு சுக்ரீவனை நம்ப வைக்க 7 மரங்களை பிளந்தான். கலியுகத்தில் சுக்ரீவர்களாகிய நம்ம எல்லாரையும் நம்ப வைக்க 7 மலைக்கு மேல் திருவேங்கடமுடையானாக நின்றான். அவனை சேவிச்சா இவர் தான் பெருமாள்னு எல்லாரும் கை கூப்பிடுறா.
ஏன்னா பெரிய பெரிய நாஸ்திகர்னு சொல்கிறவா கூட திருமலையப்பனை பார்த்தா அப்பா அவர் பெருமாள் தான்ப்பா ஒத்துன்றாளா இல்லையா? அப்போது யாராக இருந்தாலும் கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் தன்னை என்னும்படி அவரை சேவிச்சா எல்லாரும் கை கூப்பிடுறா. அப்போ கலியுகத்துக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்று கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா என்னும்படி அன்னைக்கு 7 மரங்களை பிளந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டிய அந்த ராமன் தான் உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ வந்து ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க வைத்து 7 மரங்களை பிளந்து ராமனாக வந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டியவன் தான் வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்த நாளும் உய்வினோன்னு நமக்கெல்லாம் தெய்வ நம்பிக்கையை வளர்ப்பதற்காக 7 மலைக்கு மேல் என்று நின்று கொண்டு 7 மரங்களை பிளந்தவன் 7 மலைக்கு மேல் நின்று கொண்டு திரேதாயுகத்தில் ஒருவனுக்கு நம்பிக்கை தந்தவன் கலியுகத்தில் நம் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி அந்த ராகவன் இன்று ஸ்ரீனிவாசனாக விளங்குகிறான். அதனால தான் ஸ்ரீனிவாச ராகவன்லாம் பேர் வைக்கிறா இல்லையா? அந்த ராகவன் தான் இந்த ஸ்ரீனிவாசன், திருமலை ஸ்ரீனிவாசன்னு திருமழிசை பிரான் அனுபவிக்கிறார். அப்படி சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினான் ராமபிரான். அதுக்கப்புறம் வாலியையும் வென்றான். கிஷ்கிந்தை ராஜ்யம் சுக்ரீவனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வானர சேனை சீதையை தேட நாலாபுரமும் செல்கிறார்கள். அதில் ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு வானர சேனை அதுதான் தென் திசை நோக்கி செல்கிறது. அங்கே சென்றவர்களுக்குள்ள தான் ஹனுமான் சம்பாதி மூலமாக இலங்கையிலே சீத்தை இருப்பாள் என்பதை அறிந்து கொண்டு கடல் கடந்து இலங்கைக்கு போகிறார். இலங்கையிலே பல இடங்களில் தேடினார். கடைசியாக அசோகவனத்துக்கு வந்தார். அசோகவனத்தில் சீத்தையை சேவிச்சுடுறார். ஸ்ரீராமனுடைய சரித்திரங்களை பாடினார். தான் ராமதூதன் என்பதற்கு பல அடையாளங்கள் சொன்னார். முக்கியமான அடையாளம் கணையாழியை சீத்தைக்கு காட்டுகிறார். அதை பெரியாழ்வார் அற்புதமாக பெரியாழ்வார் திருமொழியில் பாடியிருக்கார். பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம் திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீத்தையுமே. ஹனுமான் கடைசியா தான் ராமதூதன் என்பதற்கு எல்லா அடையாளங்களும் சொல்லிட்டார். சீராரும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை உக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போ தினிதிருத்தல் மல்லிகை மாமாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் வராதொழிய குலக்குமரா காடுரையப்போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு எகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரகூடத்து இருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னே எங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க. அப்படி அந்த மோதிரத்தை காட்டுகிறார் ஹனுமான். அப்ப சீத்தை அந்த மோதிரத்தை வாங்குகிறாள். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு. இந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். சீத்தை பார்த்தாளாம், ஆஹா, அன்று என்னை மணந்து கொள்ள சிவதனுசை ராமன் முறித்தாரே, அன்று அவர் கையில் அணிந்திருந்த அதே மோதிரம். என் கை பிடித்தாரே ராமன், என் கையை பிடித்த போது என் கையோடு உரசிய அதே மோதிரம். இப்போது அதே மோதிரம் இந்த ராமதூதன் வாயிலாக அடியேற்ற வந்திருக்கே. அந்த மோதிரத்தை பார்க்குறாளாம் சீத்தை. என்ன செய்தாள்னா, சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அத்திருவாழி மோதிரத்தை வாங்கி கையால் வாங்கிண்டா அதனுடைய கௌரவமும் தன்னுடைய ஆதரமும் தோற்ற தலைமேலே வைத்து கொண்டு அந்த மோதிரத்துக்கான மரியாதை, தான் அந்த மோதிரத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதையெல்லாம் நினைத்து தன் தலைக்கு மேல் அந்த மோதிரத்தை வைத்து கொண்டாள். அதன் பின்னையத்தை கையிலே ஏந்தி தலைமையில வச்சுண்டு உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீத்தையுமே என்னும்படி தலைமையில வச்சுண்டா. அப்புறம் கையில் எடுத்து பார்க்கறா. கையிலே பார்த்து வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டு இருக்கையாலே அத்திருவாழி மோதிரத்தோடு சேர்ந்த திருவிரலையும் அந்த மோதிரத்தையே பார்க்கறா. சீத்தை பார்த்துட்டே இருக்கா. கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம்
பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து என்று வால்மீகி பகவானும் தெரிவிக்கிறார். அப்படி அந்த மோதிரத்தை பார்த்தாள் சீதை. அந்த மோதிரத்தை பார்க்கும்போது அத்தோடு சேர்ந்த திருவிரலையும், அந்த மோதிரத்துக்குள்ள ராமனுடைய மோதிர விரல் சீதைக்கு தெரியறதாம். அத்தோடு சேர்ந்த திருக்கையையும், அந்த விரலோடு சேர்ந்த ராமனுடைய கை தெரிகிறது. அத்தோடு சேர்ந்த திருத்தோள்களையும், அத்தோடு ராமனுடைய தோள்கள் தெரிகிறது. நினையான் நின்று கொண்டு அவ்வழியாலே திருமேனி எல்லாவற்றையும் நினைத்து, இப்படியே முதல்ல மோதிரம், அடுத்து விரல், அடுத்து கை, அடுத்து தோள், மொத்த திருவேணியுமே தெரிகிறது. அப்போ நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, மோதிரத்தை பார்க்குறா சீதை. அந்த மோதிரத்தில் சாட்சாத் ராமனே சீதைக்கு தெரிகிறான். அதனால அந்த நேரத்தில் ராமனை பார்த்தா கூட இவ்வளவு சந்தோஷம் அடைவாளோ தெரியாது. அந்த திருவாழி மோதிரம், முத்திரை மோதிரம், ராம நாமம் பொறித்த மோதிரம், அதை பார்த்ததும் வந்ததே பார்க்கணும் சீதைக்கு ஆனந்தம். திருமேனி எல்லாவற்றையும் நினைத்து பாவனா பிரகர்ஷத்தாலே பெருமாள் அலங்கரிக்க பூ முடித்து ஒரு படுக்கையிலே இருந்தார் போலே தோன்றி பிராட்டி மிகவும் பிரீத்தையானாள்னு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அப்படியே ராமபிரானோடு ஒரே ஏகாசனத்திலே கூடி ஆனந்தமாக சேர்ந்திருந்தால் சீத்தை எந்த மகிழ்ச்சியை அடைந்திருப்பாளோ அந்த மோதிரத்தை பெற்ற போது சீத்தை அடைந்தாள். அதைத்தான் பெரியாழ்வார் ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீத்தையுமேனு பாடியிருக்கார். அப்படி ஹனுமான் சொன்ன அடையாளங்கள், அவர் தந்த கடையாழி என்ற முத்திரை மோதிரம், அதை பார்த்து சீத்தை அப்படி ஒரு பேரானந்தத்தை அடைந்தாள் என்று பெரியாழ்வார் நெறிந்த கருங்குழல்னு தொடங்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி அடையாள பத்துன்னே சொல்லுவா. ஹனுமான் சீத்தைக்கு சொன்ன அடையாளங்கள் அதை வைத்தே பாடி மோதிரத்தை கண்டபோது சீத்தை பெற்ற ஆனந்தத்தை அனுபவித்து ரசித்து பாடியிருக்கிறார் பெரியாழ்வார். மேற்கொண்டு ஹனுமான் சீத்தையின் சூடாமணியை பெற்றுக்கொண்டார். அப்புறம் ராவணனுக்கு அறிவுரை சொன்னார், இலங்கைக்கு தீ வைத்தார், ராமன்ட்ட திரும்ப வரார். அதுக்கப்புறம் சீத்தையை மீட்பதற்காக இவர்கள் புறப்படுகிறார்கள். சேத்துக்கரையை வானர சேனை அடைகிறது. இந்த நிலையில்தான் விபீஷணன் ராமபிரானிடம் சரணாகதி செய்கிறான். இதை 6ஆம் பத்து 8ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் பெரிய திருமொழியில 6, 8, 5 அதில் திருமங்கையாழ்வார் அற்புதமாக பாடுகிறார். கல்லார் மதில் சூழ் கடியலங்கை காரரக்கன் வல்லாகம் கீழ வரிவஞ்சரம் துறந்த வில்லானை செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே. ராமன் என்ன பண்ணான்னா, கல்லார் மதில் சூழ் கடியலங்கை காரரக்கன், இலங்கையில் ஒரு அரக்கன் இருக்கானே ராவணன், அவனுடைய வல்லாகம் கீழே வரிவஞ்சரம் துறந்த வில்லானை, பாணங்களால் அந்த அரக்கன் ராவணனை அழித்தொழித்த அதே ராமன் தான் செல்வ விபீடனன்கிறார். அதாவது விபீஷணனை திருமங்கையாழ்வார் சொல்லும்போது பெரிய செல்வன் தன்னார். ஏன்னா ராவணனை விட்டு ராமபிரான் திருவடிகளை பற்ற வேண்டும்னு நினைச்சானே, எப்ப ராமனை பற்றணும்னு நினைச்சானோ அப்பவே வால்மீகி அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு விபீஷணனை சொன்னார். அப்படியே தமிழ்ல திருமங்கையாழ்வார் செல்வ விபீடனன்கிறார். அவன் செல்வன் செல்வன், ஏன்னா பெருமாளை அனுபவிக்கிறது தான் செல்வம், கைங்கரியம் தான் செல்வம்னு புரிஞ்சுட்டானே. அந்த செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை, அந்த விபீஷணன்ட்ட அவ்வளோ நல்லவனாக இருந்து அவ்வளவுக்கு அனுகிரகம் பண்ணவன் ராமன். ஏன்னா ஆண்டாளும் திருப்பாவேல புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைன்னா, பொல்லாத அரக்கன் ராவணனை கிள்ளி களைந்தான் ராமன். ஆனால் நல்ல அரக்கன் விபீஷணன் வந்தபோது அவனை அள்ளி அணைத்து கொண்டான் ராமபிரான். ஏன்னா பகவான் ஒருத்தன் அரக்கன், அசுரன், இவன் வேண்டியவன் வேண்டாதவன் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் பக்தியோடு வந்திருக்கானா, தர்ம சிந்தனையோடு வந்திருக்கானா, நல்லவனா, எல்லோருக்கும் நல்லது நினைக்கிறானா, அந்த மனசை தான் பகவான் பார்க்குறான். தூய உள்ளத்தோடு வந்தா அரக்கனே வந்தாலும் ஏற்றுப்பான். அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் தான் விபீஷணன். ஆனால் தன்னிடம் வந்தானே அவனை செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை. எவ்வளவு நல்லான் அப்படின்னா, ஒரு பெரிய டிபேட்டே நடக்கிறது. விபீஷணன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணி காத்துன்னு இருக்கான். சுக்ரீவனும் மற்ற வானராலும் இந்த விபீஷணனை ஏற்றுக்க கூடாதுங்கிறா. இவன் கெட்டவன், ஏற்றுக்காதே. ஹனுமான் சொல்றார், நான் இலங்கைக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன், இவன் நல்லவன், ஏற்றுக்கலான்னார். ராமன் வருந்தினானா, என் திருவுள்ளத்தை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலையேன்னா. ஏன் ஹனுமான் தான் நல்லவன் ஏற்றுக்கலாங்கிறாரேன்னா, ராமனுக்கு அது விஷயம் இல்லை. இவன் கெட்டவனோ நல்லவனோ வந்துட்டா ஏற்றுக்கணும். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தத் அகர்ஹிதம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி தத் விரதம் மம. அப்போ சரணம்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு வந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொண்டே தீருவேன். 1000 தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன். சரணாகதி அவ்வளோ பவர்ஃபுல். அதனால தான் இதுவரை நாம் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருந்தாலும்
இந்த நிமிஷம் மனம் திருந்தி அந்த சீதாராமர்கள் தான் தஞ்சம்னு அவ திருவடியில் போய் விழுந்துட்டா போதும். அப்படி திருவடியில் விழுந்தவன பகவான் எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டான், காப்பாற்றியே தீருவான். இது பகவானுடைய விரதம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவை அறிந்தார் தம்முடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்றென்று நெறி உரைத்தார் நினை உணர்ந்து நிலை பெற்றோமே என்று இதுக்கு அப்படியே தமிழாக்கமும் சுவாமி வேதாந்த தேசிகன் வழங்கி இருக்கிறார். அதனால அவன்தான் கத்தின்னு திருவடியில் விழுந்துட்டா ரட்சித்தே தீருவான். அப்போ செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை நாடி நரையூரில் கண்டேனே. அப்போது ராவணனை பொறுத்தவரை வில்லான், வில்லேந்தி சண்டை போடுறவன். செல்வ விபீடனருக்கோ நல்லான், விபீஷணனை ஏற்று அங்கீகரித்தான் ராமபிரான் என்று இதை திருமங்கையாழ்வார் ரசித்திருக்கிறார். இனி சேது பாலம் கட்டி இலங்கைக்கு செல்கிறார்கள். இலங்கைக்கு போய் 7 நாள் ராமராவண யுத்தம் நடக்கிறது. அதில் 7ஆம் நாள் ராமபிரான் ராவணனை அழித்தொழித்தான். அதை பலவிதமாக ஆழ்வார்கள் அனுபவிச்சிருக்கார். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று பாடினாள். அதை ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசித்து விளக்குவார்கள். சினத்தினால் ராமன் கோபம் கொண்டு ராவணனை அழித்தானாம். அது என்ன ராமனுக்கு கோபம் அப்படின்னா, ராமன் ராவணனை எதிர்த்து போர் புரியும் போது ஹனுமானுடைய தோள் மீது அமர்ந்து ராமன் போரிடுகிறான். முதல்ல பார்த்தா ராமன் ரொம்ப கீழே நிற்கிறான், ராவணன் பெரிய உயரத்தில் நின்று போரிட்டு கொண்டிருக்கிறான். இந்த நிலையில ஹனுமான் போய் ராமபிரான்ட்ட பிரார்த்திக்கிறார். எப்படி கருட வாகனத்துல கருடனின் தோள் மீது பெருமாள் ஆரோகணிப்பாரோ அதுபோல அடியேனுடைய தோள் மீது தேவரீர் எழுந்தருளி இவனை எதிர்த்து சண்டை போடணும், தேவரீர் ஏன் கீழே நிற்கணுங்கிறார். அதனால விஷ்ணுர் யதா கருத்மந்தம் ஆருரோக என்னும்படி நாராயணன் கருட வாகனத்தில் எழுந்தருள்வது போல ஹனுமந்த வாகனத்திலே ராமபிரான் எழுந்தருளி ஹனுமான் தோளில் உட்காந்து ராவணனை தாக்க ஆரம்பித்தான். இதை பார்த்ததும் ராவணனுடைய கவனமெல்லாம் ஹனுமான் மேலே போயிடுத்து. எங்கேந்திரா ராமன் இவ்வளோ உயரத்துக்கு வந்தான்னு பார்த்தான் ராவணன். பார்த்தா அதே குரங்கு, எந்த குரங்கு இலங்கைக்கு தீ வச்சுதோ, எந்த குரங்கு ராவணனுக்கே அறிவுரை சொல்லித்தோ, எந்த குரங்கு அசோகவனத்தை துவம்சம் பண்ணித்தோ, எந்த குரங்கு ராவணனுடைய பல ஆள்களையெல்லாம் அழித்தொழித்ததோ பார்த்தான் ராவணன். அப்போ அவனை அடின்னு ஹனுமான் அடிக்க ஆரம்பித்தான். தன்னை அடித்த வரை கூட ராமன் பொறுத்துண்டானான். ஹனுமான் அடிக்கிறத பார்த்ததும் திருட்வா பிளவங்க சார்தூலம் கோபஸ்ய வசமேகிவான். ஹனுமானை ராவணன் அடிக்கிறத பார்த்ததும் கோபத்தின் வசத்துக்கே ராமன் போயிட்டான். அதான் சினத்தினால். பகவத் அபச்சாரத்தை கூட பெருமாள் பொறுத்துப்பார், அதுக்காக அது பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் பாகவத அபச்சாரத்தை மட்டும் பெருமாள் பொறுத்துக்கவே மாட்டார், உடனே தண்டனை. அப்போ என் பக்தனையா தாக்கினாய் என்று சினத்தினால் அந்த கோபம் கொண்டார் ராமபிரான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். அந்த தென்னிலங்கைக்கு கோமானாக சொல்லி கொண்டிருந்தானே அந்த ராவணன், அவனை செற்ற அழித்தொழித்த மனத்துக்கினியான் ராமபிரான் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறாள். இதையே பெரியாழ்வாரும் 3ஆம் பத்து பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்தில் காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீள் அரசிந்த ஆறாவமுதனை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்று பாடியிருக்கிறார். அதாவது காரார் கடலை அடைத்திட்டு, கடல்ல சேத்துப்பாலம் கட்டி இலங்கை புக்கு இலங்கைக்கு சென்று ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றையும் நேரா, அந்த ராவணனுடைய அந்த தங்க கிரீடம் வைத்த அந்த தலைகள் அது 9ஓடு ஒன்றையும் 9+1 10 தலையும் நேரா அப்படின்னா நேர்ந்துன்னு அர்த்தம். அது அத்தனையும் அறுத்து எரிந்துன்னு அர்த்தம். ஏன்னா இதை சில பேர் எப்படி மாற்றி படிச்சுருவான்னா, ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றையும் நேராக அவன் தம்பிக்கே நீளரசிந்த, அதாவது நேராக தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான், அந்த நேரம் இல்லை. அது நேரா அப்படின்னா நேர்ந்து, அதாவது அறுத்து கீழே தள்ளின்னு அர்த்தம், அழித்தொழித்து. அப்போ ஓராதான் பொன்முடி 9ஓடு ஒன்றையும் நேர்ந்து, அதான் நேரான்னு ஆயிருக்கு. அவன் தலைகளையெல்லாம் வெட்டி எறிந்து அவன் தம்பிக்கே நீளரசிந்த. இப்படி ராவணனை அழித்தொழித்த பின் அவனுடைய தம்பியான விபீஷணன், அவனுக்கு நீள் அரசு இலங்கையின் ராஜ்யம், அதை விபீஷணனுக்கு தந்த ஆறாவமுதனை பாடிப்பெற அயோத்தியர் கோமானை பாடிப்பெற, அந்த ஆறாவமுதனான ராமனை பாடு என்று பெரியாழ்வார் பாடுகிறார். ஏன்னா திருக்குடந்தையிலையும் ஆறாவமுதாழ்வான் ராமனைப் போலவே கையில் வில்லும் கையுமாகத்தானே ஷார்ங்கம் என்னும் வில்லாண்டானாகத்தானே எழுந்தருளி இருக்கிறார். அதனால ஆறாவமுதனை பாடிப்பெற அயோத்தியர் கோமானை பாடிப்பெற. ஆறாவமுதாழ்வான் வேறல்லன், அயோத்தியர் கோமான் வேறல்லன்.
இருவரும் ஒருவரே என்று நாமும் ரசிக்கலாம். அப்படி ராவண வதத்தையும் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். எல்லாம் ஆச்சு. இனி சீதையை மீட்டுக்கொண்டு புஷ்பக விமானத்திலே இலங்கையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வருகிறார்கள். இப்போ ராமனுக்கு அயோத்தியில் எப்படி பட்டாபிஷேகம் போல ஸ்ரீ ராம ஜென்ம பூமியின் கும்பாபிஷேகத்தை அப்படித்தானே நாம் ஒத்தொத்தரும் கொண்டாடுறோம். அப்போ அந்த கொண்டாட்டத்துக்கான தருணம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம். இதையும் ஆழ்வார்கள் பல படிகளில் அனுபவிச்சிருக்கா. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சொல்லணும்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி 10ஆம் பாசுரம் அதில் அற்புதமாக ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பாடியிருக்கார். என்னன்னா, உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் தன்னை வண்டமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே. இது நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். நம்மாழ்வாருக்கே இன்பமாரின்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த இன்பமாரி என்ற திருநாமத்தை நம்மாழ்வாருக்கு கொடுத்ததே இந்த பாசுரம் தான்பா. ஏன்னா இதில் தானே தன்னை இன்பமாரி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்போ என்ன சொல்றார், இந்த பாட்டில் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை தான் நம்மாழ்வார் பாடினார்னு சுவாமி நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்தில் அழகாக காட்டுறார். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும். இந்த பூமியை பகவான் என்ன பண்ணார்னா, உண்டும் பிரளய காலத்திலே உண்டார், உண்டு வயிற்றுக்குள் வைத்து காத்தார். உமிழ்ந்தும் மீண்டும் படைத்தல் சிருஷ்டி காலம் வரும்போது மீண்டும் வெளியிட்டார், உமிழ்ந்தார், வெளியே ரிலீஸ் பண்ணார். கடந்தும் அவரே திருவிக்கிரமனாக உலகளந்த பெருமாளாக உலகை கடந்து அளந்தார். இடந்தும் வராக அவதாரத்தில் கடலுக்கடியிலேருந்து பூமியை இடந்து மீட்டார். இந்த நாளும் மற்ற அவதாரங்கள் அதை ஒரு புறம் வச்சுக்கோங்க. அப்போது உண்டுங்கிறது பிரளய காலம், உமிழ்ந்துங்கிறது படைப்பு காலம், அதுக்கப்புறம் கடந்துங்கிறது வாமனாவதாரம், இடந்துங்கிறது வராக அவதாரம். இதுக்கப்புறம் 4 விஷயம் ராமாவதாரம் தான் சொல்லியிருக்காராம். என்ன 4 விஷயம்னா, கிடந்தும் இந்த பூமியிலே கிடந்தான். இங்கே என்ன வியாக்கியானம்னா, சேத்துக்கரையில் திருப்புல்லானியில் சமுத்திரராஜனை எதிர்பார்த்து தர்பசயன பெருமாளாக கிடந்த ராமபிரான். அப்போ இதே பூமியில தான் தர்பசயன பெருமாளாக கடலரசனிடம் சரணாகதி செய்து சேது பாலம் கட்டுவதற்காக சயனித்திருந்தான் அல்லவா, 3 நாள் காத்திருந்தான் அல்லவா, அதைத்தான் இங்கே கிடந்தும் என்று ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார். அப்புறம் நின்றும், நின்றது எப்போன்னா ராவணனை வதம் பண்ணிட்டு கம்பீரமாக ஸ்ரீ ராமபிரான் நின்றான். அப்போது தேவர்கள் எல்லாம் வந்து கூடி ராமனுக்கு பல்லாண்டு பாடி அவனை பிரம்மா உள்ளிட்ட எல்லா தேவர்களும் ஸ்துதி செய்தார்கள். அவ துதி செய்ய கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அமிதமதி விதி விதித்த கத்தித்த நிஜ விபவ ஜலதி பிஷதலவன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சாதிக்கிறார். எப்படி எல்லா தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணான்னா, அமிதமதி விதி, விதிங்கிற பிரம்மா வந்தாராம். பிரம்மாவுக்கு விதின்னு பேரு, நம்ம தள்ள அவர் தானே எழுதியிருக்கார், அவருக்கு தான் விதின்னு பேரு. அமித மதி 4 மூளை வச்சிருக்காராம் அவர். ஏன்னா 4 தலைக்கு 4 மூளை. அமித மதி விதி விதித்த, அந்த விதியாகிய பிரம்மா தனக்கு அறிந்த நிஜ விபவ ஜலதி பிரிஷதலவ, ராமனுடைய பெருமை என்ற பெரிய கடல்லேருந்து தனக்கு என்ன ஒரு துளி தெரியுமோ அதை சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி அவாவா ஸ்தோத்திரம் பண்ண நின்றும் அந்த துதிகளை பெற்று ராமன் அப்படியே கம்பீரமாக நிற்கிறான். அடுத்துக்கப்புறம் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும், இந்த கொண்ட கோலத்தோடு என்ற இடத்துக்கு ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேக திருக்கோலத்திலே வீற்றிருந்தும். இன்னைக்கும் கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி கோவிலில் நம்ம சேவிக்கலாம். பட்டாபிராமனாகவே சீத்தையோடு மூலவர் ராமபிரான் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும்னு நம்மாழ்வார் பாடியபடி கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் விளங்குகிறார் அல்லவா. அப்போ கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் கம்பீரமாக பட்டாபிஷேக திருக்கோலத்திலேயே எழுந்தருளி இருக்கிறார். அதுக்கப்புறம் மனம் கூடியும், பூமியை கல்யாணம் பண்ணிட்டார்னார். புரியலையேன்னா, ஆட்சி பண்ணுறது தான் பூமிக்கு கல்யாணம். ஏன்னா இப்போ அதாவது ஃபிசிக்கலாக கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. ஸ்ரீராமாவதாரத்தில் தேவினா ஒரே சீதா தேவி தான். ஆனால் மறுபுறம் இந்த பூமியையும் ஒரு மனைவியை கணவன் பாதுகாப்பது போல நன்னா பாதுகாத்து ஆட்சி பண்ணார் இல்லையா. அப்போ பூமியை மணந்து கொண்டார்னா 11,000 வருஷங்கள், தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்ச என்று 11,000 ஆண்டுகள் அந்த ராமராஜ்யம் என்று, ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று எந்த ராமராஜ்யத்துக்காக நாம் இயங்குகிறோமோ அந்த ராமராஜ்யத்தை 11,000 ஆண்டுகள் ராமன் நடத்தி கொடுத்தானே, அதுதான் பூமியை கல்யாணம் பண்ணிட்டது. இப்படி தான் ஆச்சாரியர்கள் வியாக்கியானம். ஆகையினால பூமியிலே கிடந்துன்னு சொன்னா தர்பசயன ராமராக கிடந்தார். நின்றுனா இலங்கையிலே நின்று துதிகளை பெற்றுக்கொண்டார்.
கொண்டகோலத்தோடு வீற்றிருந்து என்று சொன்னால் பட்டாபிராமனாக அயோத்தியிலே சீதையோடு பட்டாபிஷேக திருக்கோலத்திலே வீற்றிருந்தார். மனம் கூடி என்றால் இந்த பூமியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு 11,000 வருஷம் ராமராஜ்யம் என்று மங்களகரமாக ஆட்சி செய்தார். இதன் மூலம் கண்டவாற்றால் தனதே உலகென நின்றான் தன்னை. இத்தனையும் பண்ணி இந்த பூமி என்பது தன்னது என்பதை ஸ்ரீராமபிரான் காட்டினான் என்று அந்த ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை ரொம்ப அற்புதமாக வித்தியாசமான கோணத்தில் நம்மாழ்வார் ரசித்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கே தெரியும். இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் என்பதாலே இதை சொன்னேன். அப்படிப்பட்ட பட்டாபிராமன் என்றும் அயோத்தியில் இருந்து நம் அத்தனை பேரையும் ஆள வேண்டும். ராமராஜ்யத்திலே அனைவரும் க்ஷேமமாக எல்லா நலங்களும் வளங்களும் மங்களமும் பெற்று விளங்க வேண்டும். அதற்கு பட்டாபிஷேக திருக்கோலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராமர்களை பிரார்த்தித்துக் கொள்வோம். அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்தில் அந்த பட்டாபிராமனை எப்படி தியானிக்கணும்னு ரொம்ப அழகாக காட்டுறார். அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோராத்மபுவா பதாம்புஜயுகி சங்கிருண்ணதா சாதரம் சத்ரம் சாமரையோர் யுகஞ்ச வகதா பிராத்ருத்ரயேணாவிருதம் சர்வைஷ்சாபி நரைஷ்ச வானரகணைஹி ராமம் பஜே ஷியாமளம். அக்ரே பாதுகையா தயாபியதிகையா, முன்னே பாதுகாதேவி எழுந்துருளியிருக்கிறாள். பார்ஷ்வேபி பூமி புவா, பட்டாபிஷேகத்தின் போது மட்டும் மனைவி இடப்புறத்தில் இருக்கணுங்கிறது சாஸ்திரம், அப்போ மட்டும். அதனால இந்த பக்கம் பூமியின் மகளான சீதாதேவி. வாயோராத்மபுவா பதாம்புஜ யுகியும் சங்கிருண்ணதா சாதாரம், ஹனுமான் அவ திருவடிகளை பிடித்து வருடிக்கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு கீழே ஹனுமான் விளங்குகிறார். சத்ரம் சாமரையோர் யுகஞ்ச வகதா பிராத்ருத்ரயேணாவிருத்தம், 3 தம்பிகள் சத்திர சாமரங்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பரதன் வெண்கொற்ற குடை பிடிக்கிறான், லக்ஷ்மணனும் சத்ருகணனும் சாமரம் வீசுகிறார்கள். மேலும் சர்வைஷ்சாபி நரைஷ்ச வானரகணைகி, மற்ற மனிதர்கள் என்ன வானரங்கள் என்ன அவரவர் எல்லோரும் சூழ்ந்திருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த நிலையில் ராமம் பஜே ஷியாமளம், நீலமேக ஷியாமளன் நடுவிலே ஒளி வீசுகிறானே ராமபிரான், அவனை போற்றுவோங்கிறார். ஆக இன்றைய தினம் ஆழ்வார்கள் அனுபவம் நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல திருச்சந்த விருத்தத்தின் 81ஆம் பாசுரம், கடைந்த பார்க்கடல் கிடந்து, அதன் மூலம் சுக்ரீவனுக்கு 7 மரத்தை பிளந்து நம்பிக்கை ஊட்டியவன் 7 மலை மேல் இருந்து நமக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறான். அதனால பகவானை நம்பணும், அவனும் நம்பிக்கையை கொடுப்பான். அந்த விஷயத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஹனுமான் சீதையிடம் முத்திரை மோதிரத்தை தந்தபோது சீத்தை அடைந்த ஆனந்தம், அதை பெரியாழ்வார் எப்படி பாடினார், அதற்கு மாமுனிகள் எப்படி வியாக்கியானம் பண்ணார், அதை அனுபவித்தோம். அடுத்து விபீஷண சரணாகதி, செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லான்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். இதன் மூலம் யார் பகவான்கிட்ட சரணாகதின்னு வந்தாலும் ஏற்றுக்கொள்வான், அதை பார்த்தோம். 4வதாக ராவணவதம், தன் பக்தன் ஹனுமான ஒருத்தன் தாக்குறான்னா அப்போ பகவானுக்கு பொறுக்காது, அப்போ சினங்கொண்டு ராவணனை அழித்தான், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு பார்த்தோம். நிறைவாக பட்டாபிஷேக திருக்கோலத்திலே விளங்கி எல்லாமே பூமி எல்லாம் தனக்கு தாங்கிறத காமிச்சுட்டார். அதனால தான் கிடந்தும் இருந்தும் கொண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் இப்படி கிடந்து இருந்து நின்று எல்லா பொசிஷன்லையும் இருந்து இந்த பூமி என்பது மொத்தமாக பகவானுக்கு உரியது. பூமி அவனுக்கு உரியதுன்னா பூமியில் வாழற நாம மட்டும் என்ன, அவனுடைய சொத்துகள் தான். அந்த விஷயத்தை ராஜா ராமனாக இருந்து நாம் அத்தனை பேரும் அவனுக்கு அடிமைகள், அவன் பிரஜைகள் என்ற உயர்ந்த வேதாந்த தத்துவத்தை ராமன் உணர்த்த அதை ஆழ்வார்களும் கண்டு நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்கள் அவைதான் ராமனை காட்டக்கூடிய கண்ணாடி. அந்த ஆழ்வார் பாசுரங்கள் என்னும் கண்ணாடியின் வழியாக நாம் பார்க்கும்போது ராமனுடைய குணங்களை நாம் நன்றாக அனுபவிக்க முடிகிறது. ஏன்னா ஒரு நுண்ணிய பொருள் கண்ணுக்கு தெரியலைன்னா மைக்ராஸ்கோப் போட்டு பார்ப்போம். அதுபோல ஆழ்வார்களின் தமிழ் வேதம் அதுவும் ஒரு அற்புதமான மைக்ராஸ்கோப். எங்கெங்கெல்லாம் நுணுக்கமான ராமனுடைய குணங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு நன்றாக நம் கண்ணுக்கு தெரியும்படியாக எடுத்தெடுத்து அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். இதை அனுபவிக்கும் பாக்கியத்தை தந்த லிஃப்கோ நிறுவனம், அதை சார்ந்த அனைத்து பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, லிஃப்கோவின் இந்த பணிகள் அன்னைக்கு ராமாயணம் சுந்தரகாண்டம் புத்தகம் போட்டதாகட்டும், ஏன் அடியனுடைய இல்லத்தில் கூட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அடியனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு எங்கள் அம்மா சுந்தரகாண்டம் தினந்தோறும் படித்தார்கள். அந்த சுந்தரகாண்டம் எதுனா லிஃப்கோ போட்ட சுந்தரகாண்டம் தான். அதனால் லிஃப்கோவினுடைய ராமாயணம் ராமனுக்கு அவா செஞ்ச கைங்கரியங்கிறது எத்தனையோ வருடங்கள் நூற்றாண்டுகளாக அவர்கள் செய்து வருகிறார்கள். 20th century 21st century. அதனால் 2 செஞ்சுரியிலையுமே அவளுடைய பணி என்பது ரொம்ப சிறப்பானது. அதனால் ராமராஜ்யத்தின் அந்த ராமபிரானுடைய அனுகிரகத்தாலே
அவர்களுடைய பணியும் சிறக்க வேண்டும் என்று ஸ்ரீ சீதாராமர் திருவடிகளிலையும் ஆச்சாரியன் திருவடிகளிலையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த 3 நாள் உபன்யாசத் தொடரை நிறைவு செய்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம். ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம்.